ஆமா, எதுக்கு இப்ப இந்த புள்ள என்ன பார்த்தா அப்படி முறைக்குது? அபி சிஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? என்ன திடீர்னு இந்நேரத்துக்கு என் ரூம்க்கு வந்திருக்கீங்க? என்ன என் மச்சான் ஏதாச்சும் சொல்லிட்டானா என்ன? ஏதாச்சும் பிரச்சனையா அபி சிஸ்டர்? என்ன? நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், இந்த புள்ள முறைச்சிட்டே இருக்கு. ஆ அபி சிஸ்டர், இப்ப எதுக்கு என்ன கொட்டுறீங்க? ஐயோ அம்மா, மண்டையே வீங்குற போலயே. அபி சிஸ்டர், அபி சிஸ்டர், என்னாச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்கு என் மண்டையில இப்படி கொட்டுனீங்க? நீங்க கொட்டின வேகத்துல என் மண்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல பணியாற மாதிரி வீங்கிரும் போல. ஐயோ கார்த்திக் ப்ரோ, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? போற போக்குல கோத்து விட்டல. அபி சிஸ்டர், என்ன இப்படிலாம் மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஆமா, இவர் பண்ற வேலைக்கு இவருக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. யோ யோ யோ, நீ எல்லாம் ஒரு அண்ணனாயா? ஆமா அபி சிஸ்டர், நான் உங்களுக்கு அண்ணன் தானே. ஐயோ வேண்டாம், என் வாயில ஏதாவது வந்துற போது. அண்ணன் அண்ணன் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்க? ஆமா, இப்ப எதுக்கு இவங்க இந்த கத்து கத்துறாங்க? ஒருவேளை பிரியு ரூம்ல இருந்ததை பாத்துட்டாங்களோ? அபி சிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆமா, அது எப்படி புரியும்? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? உன்னை அண்ணன் சொல்றது அசிங்கமா இருக்கு, போயா. கன்ஃபார்ம் பிரியு ரூம்ல இருந்ததை அபி சிஸ்டர் பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. அபி சிஸ்டர், அது கார்த்திக் ப்ரோ, நீங்க தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க மண்டையில கொட்டினது மட்டும் இல்லாம உங்களை அப்படியே கழுத்து நினைச்சு கொண்டு போட்டலான்னு வருது. எனது கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுலாமா? அபி சிஸ்டர், நான் இதை தெரியாம பண்ணிட்டேன். இத வெளியார்கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ், என் மான மரியாதையே போயிடும். ஆமா, எனக்கு ஆசை பாருங்க இத வெளிய போயிட்டு சொல்றதுக்கு. ஐயோ, அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தான். அவனை எதுக்கு நீ நோண்டி விட்ட? அபி சிஸ்டர், நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் புரியலன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்க வேண்டியது. அந்த கிறுக்கு பையன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? எனக்கு அப்படியே கோபமா வருது உங்க மேல. நல்ல வேலை தப்பிச்சண்டா சாமி. நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன். இத பிரியா பிள்ளை உள்ள இருக்கத அபி சிஸ்டர் பாத்துட்டாங்களோன்னு. நல்ல வேலை, இது வேற பிரச்சனை. என் வாயை கொடுத்து நான் உளராம இருந்தனே, அது வேற சந்தோஷம். அபி சிஸ்டர், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு நீங்க மண்டையில இத்தனை போட்டு கொட்டினீங்க? என்ன பண்ணீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்களா? என்ன அபி சிஸ்டர், காரணமே சொல்லாம இப்படி அடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, காரணம்லாம் சொல்ல முடியாது, போயா. எனது போயாவா? என்ன அபி சிஸ்டர், இப்படி அண்ணன மரியாதை இல்லாம பேசுறீங்க? ஐயோ, அண்ணன் மட்டும் தயவு செய்து சொல்லாத பாத்துக்க. நீ என்ன அண்ணன் பண்ணின காரியத்தை பண்ணிருக்க? அண்ணன் மட்டும் சொல்லாத. ஐயோ, எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. இப்ப எதுக்குமா என்ன இந்த திட்டுற? அப்படிதான் திட்டுவேன். இந்த பாருமா, நீ திட்டினதெல்லாம் ஓகே, அதை கூட நான் சகிச்சுப்பேன். நீ கொட்டினதை கூட நான் தாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதுக்காக என்ன திட்டின, எதுக்காக என்ன கொட்டின, அந்த ரீசனை மட்டும் சொல்லிட்டு திட்டுமா ப்ளீஸ், இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும். அது 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 எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏமாடி, நீ பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. சும்மா சும்மா அடிச்சுட்டு போறதுக்கும் திட்டிட்டு போறதுக்கும் எங்க ஆத்தா பையன் என்ன உங்ககிட்ட அடி வாங்குறக்கா என்ன பத்து போட்டிருக்கான்? ஒழுங்கா இருந்தா நான் ஏன் வந்து உங்களை திட்ட போறேன்? உங்களை வந்து ஏன் அடிக்க போறேன்? அப்படி என்னமா நான் பண்ணிட்டேன்? எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுமா. ஐயோ கார்த்திக் ப்ரோ, இதுக்கு அப்புறமாச்சும் ஒழுங்கா இருந்துக்கோங்க. இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எதையாச்சும் தூக்கி மண்டையில எரிச்சு மண்டையை பொழந்துருவோம் பொழந்து. இந்த கிறுக்கு பையன் என்ன வேலையை பார்த்து விட்டான்னு தெரியல, ஏதோ என்ன கோத்து விட்டான்னு நினைக்கிறேன். அதான் அந்த பிள்ளைங்க வந்து இந்த கத்து கத்திட்டு கிடக்கு. ஐயோ ஐயோ, இதுங்க கிட்ட சிக்கிக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கே. அபி சிஸ்டர், திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்டீங்கல்ல, இப்ப ஓகே தானே? என்ன ரெண்டு கொட்டு வேணா மண்டையில வேணா கொட்டிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்த்திக் ப்ரோ, நான் இங்க எவ்வளவு கடுப்பாய் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன வேணாலும் திட்டிக்க, இன்னும் ரெண்டு கொட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் கொட்டிக்கோங்கறீங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? வேற என்ன என்னமா பண்ண சொல்ற? எதுக்காக என்ன திட்டுறேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எதுக்காக என்ன கொட்டுனேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. வேற நான் என்னமா பண்றது? உன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஐயோ, கிறுக்கு பையன் நேக்கா இந்த சைடு கோத்து விட்டான் போலயே. இப்ப மணி 10 ஆகுது. இந்நேரத்துக்கு உங்ககிட்ட கொட்டு வாங்கணும் என் தலையெழுத்துல எழுதி வச்சிருக்கு பாருங்களேன். ஐயோ ஐயோ. கார்த்திக் ப்ரோ, ஒழுங்கா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன எதையாச்சும் கோத்து விட்டீங்க அவ்வளவுதான். என்னது நான் கோத்து விட்டனா? அடி பாவி, இங்க வந்து என் மண்டியில கொட்டு போட்டு நான் கோத்து விட்டனா? பண்றதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம மேல பழிய போடுது பாரு. என்ன சொன்னீங்க? அதுவா, அது ஒண்ணும் இல்ல தாய், ஒண்ணும் இல்ல. டைம் ஆயிடுச்சுல, தூக்கம் வரல, போய் தூங்குமா, தூங்கு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நாளையும் மூஞ்சையும் மண்டையும் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பப்பர பண்ண நிக்க வேண்டியது.
என்னடா நடக்குதுங்க? இந்த புள்ள வந்துச்சு, மண்டையில 4 கொட்டு நங்கு நங்கு நங்குன்னு கொட்டுச்சு. அதுக்கப்புறம் வண்டி வண்டியா என்ன கிழிச்சு தொங்க விட்டுச்சு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. என்ன காரணம்னு ஒண்ணுமே சொல்லாமலா போகுது. ஐயோ கடவுளே! நைட்டெல்லாம் எனக்கு உறக்கமே வராதே! எதுக்காக இந்த புள்ள வந்து என்ன அடிச்சுச்சு? ஐயோ ராமா! இதுங்க கிட்ட நான் படுற பாடு இருக்கே! மச்சான்! ஏய், நீ என்னடா இந்த பக்கம்? நீ என்னடா பண்ண வந்திருக்க இப்போ? என்ன மச்சான்? அடி ரொம்ப பலமோ? அடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன லூசு மாதிரி அடி ரொம்ப பலமுன்னு கேட்க? இல்ல மச்சான், இப்பதான் என் பொண்டாட்டி இங்க வந்துட்டு போனா. எல்லாம் கேட்டுச்சு மச்சான், எல்லாம் வெளியே கேட்டுச்சு. நல்லா 4, 5 கொட்டு நங்கு நங்குன்னு விழுந்துச்சு போலயே. கொட்டு சவுண்டு ரூமை தாண்டி வெளியே கேட்டுடுச்சு மச்சான். என்னடா சொல்ற? ஐயா ஆமா மச்சான், நான் வெளியே நின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்தேன். அடக்கியான பயலே, உன் உயிர் நண்பன் இங்க இருந்து கொட்டு வாங்கிட்டு இருக்கான். நீ வெளியே இருந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டாடா இருந்த கேன பயலே. அது ஜாலியா இருக்குல்ல மச்சான், அதனாலதான். ஏய், மணி 11 மணி ஆக போகுதுடா. இப்ப என்னடா உங்களுக்கு ஜாலி கேக்குது ஜாலி? ஏன்டா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வர வேலையே இல்லையாடா? வேற ஏதாச்சும் வேலை இருந்தா உங்க ரூம்ல போய் இருந்து பார்த்து தொலைய வேண்டியதானடா. எதுக்குடா தேவையில்லாம என் ரூமுக்கு வந்து ஏன் தலையை உருட்டி தொலைறீங்க? ஏய், மரியாதையை ரூமை விட்டு வெளியே போடா. என்ன மச்சான், நான் வரக்கூடாதா? டேய், வரக்கூடாதுடா. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு புருஷனும் பொண்டாட்டி மாத்தி மாத்தி வந்து அடிச்சிடும் சண்டை போட்டு கிடக்கீங்க? என்னடா என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? மச்சான், என்னடா இப்படி கொந்தளிக்கிற? டேய், உன் பொண்டாட்டி என்ன கொட்டினதை கூட மன்னிச்சிருவேண்டா. ஏன் என்ன அவ்வளவு அசிங்கமா திட்டுச்சு, அதை கூட மன்னிச்சு தள்ளிடுவேண்டா. ஆனா எதுக்காக என்ன திட்டினாங்க, எதுக்காக என்ன கொட்டினாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களேடா. அப்படி நான் என்னடா பண்ணேன்? மச்சான், என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்ணாத மாதிரியே இருக்கியேடா. எரும மோனே, அப்படி என்னடா பண்ண சொல்லி தொலைடா. அதுவா மச்சான், ஐயோ எனக்கு அதை சொல்றதுக்கு ஒரே வெக்கமா வருதுடா. சொல்லி தொலைடா, இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும். மச்சான், நீதான் இன்னைக்கு மத்தியானம் சொன்னல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசும்போது, நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னலடா. அதனாலதான் அதனாலதான் ஆமா, உன் பேச்ச கேட்டுட்டு என் பொண்டாட்டியும் டிங்கு டிங்குன்னு தலையாட்டணும்ல. அதனாலதான் நான் இன்னைக்கு எங்க ரூம்ல நானே ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், ரூம் எல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாட பக்கவா பண்ணிட்டோம்ல. என்ன கருமத்தை வேணாலும் பண்ணி தொலைங்களேன்டா. அதுக்கு எதுக்குடா என்ன வந்து அடிக்கிறீங்க? டே மச்சான், இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றதுக்கு நீ தானடா காரணம். என்னது நான் காரணமா? டேய், நான் என்னடா பண்ணேன்? என்ன மச்சான், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியே நிக்கிறியடா. நீ தானடா நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். அதனாலதான் அந்த ஒத்த வார்த்தையை வச்சே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். அதான் என் பொண்டாட்டி கடுப்பாயி உன்னை வந்து இங்க வந்து இந்த கிளி கிழிச்சிட்டு போறா. ஆனா மச்சான், இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பொத்தாம் சொன்னேன். அதுக்கு நீ ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன வந்து திட்டுவாங்களா? இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. புருஷனும் பொண்டாட்டியும் இருக்கீங்களே, என்னை வச்சு நல்லா கேம் ஆடுறீங்கடா. நீ தானே மச்சான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். பாவிங்களா பாவிங்களா. ஓ ஐயோ, உங்ககிட்ட இருந்து நான் எப்படிதான் தப்பிக்க போறேனோ எனக்கே தெரியல. மச்சான், இப்ப சொல்றேன்டா, இப்ப எழுதி வச்சுக்க. நைட்டு கரெக்டா 11 மணி ஆகுது. இப்ப உனக்கு நான் சாபம் விடுறேன்டா. இந்த ஜென்மத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதுடா. நான் உனக்கு சாபம் விடுறேன்டா. என்ன கருமத்தை வேணாலும் விட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. படா பைத்தியக்காரன் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கான் பாரு. மச்சான், இன்னும் 1 ஹவர்ல நியூ இயர். ஆமா, என்ன பிளான் வச்சிருக்க நியூ இயர்க்கு? ஒரு பிளானும் இல்ல. என்ன மச்சான், ஏதாச்சும் கண்டிப்பா பிளான் வச்சிருப்பியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, 12 மணிக்கு மேல வெளியே அப்படியே ரவுண்ட் அடிக்க போலான்னு நினைச்சேன். என்னது 12 மணிக்கு மேல ரவுண்ட் அடிக்க போறியா? நீ மட்டுமா போற? ஆமா, நான் மட்டும்தான் போலான்னு நினைச்சேன். நீ தான் குடும்பஸ்தன் ஆயிட்டியே, நீ தான் வரமாட்டியே. அதனால நான் மட்டும் போலான்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் போற மாதிரி இல்ல. என்ன மச்சான் இப்படி சொல்ற? போறோம்டா, நீ தான் முடிவு பண்ணிட்டல. நீயும் நானும் போறோம். அடச்சி, உன் கூட வந்து நான் என்னடா பண்ண போறேன்? ஐயோ, உன் தங்கச்சி கூட போலான்னு நினைச்சா இவன் என்ன இவனும் வரேன்னு சொல்றான். மச்சான், அப்ப அபி சிஸ்டர்? டேய், அவளும் தான்டா. நானும் என் அபி டார்லிங்கும் ஒரு பைக்ல, நீ மட்டும் ஒரு பைக்ல, சரியா? ஒண்ணு வேண்டாம். எப்படி எப்படி நீங்க மட்டும் ஜோடியா வருவீங்க போல, நான் மட்டும் தனியா வரணுமா என்ன? எனக்கு போர் அடிக்கும். நான்லாம் வரல, நீங்க வேணா போங்க. நான் பேசாம தூங்க போறேன்.
அதெல்லாம் முடியாது மச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போறோம். அவ்வளவுதான். கிளம்பி ரெடியா இரு. டேய் பைத்தியக்காரா, நான்லாம் வரல போடா. எருமை கிளம்பிடுறா. டேய் நான் உன் கூடலாம் வரலடா. என்ன இவன் அப்படியே அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிரியு வேற கபோர்டுக்குள்ள தான் இருந்தா. என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. ஆடியே பிரியு, பிரியு. ஐயோ சாரிடி. உன் அண்ணனும் அண்ணியும் மாறி மாறி வந்துட்டாங்களா? அதான்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எருமை எருமை, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் அந்த கபோர்டுல இருந்திருந்தேன், மூச்சடைச்சே செத்து போயிருப்பேன். நான் என்னடி பண்றது? முதல்ல உன் அண்ணி வந்தாங்க, அப்புறம் உன் அண்ணன் வந்தான். அதுக்கு நான் என்னடி பண்றது? ஷோ மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பைக் ரைட் போலான்னு என்கிட்ட பிளான் போட்டு என்ன அங்க என் அண்ணன் கூட வரேன்னு சொல்றியா? அடியே நானாடி அவன் கூட வரேன்னு சொன்னேன். அவன் தாண்டி என்ன கூப்பிடுறான். எருமை மோடே, நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவன் தான் உங்ககிட்ட கேட்டான்ல நியூ இயர்க்கு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கேன்னு. அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும்? ஒரு பிளானும் இல்ல, நான் இதுக்கப்புறம் தூங்க தான் போறேன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு பைக்ல சுத்த போலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு நீ எதுக்கு நான் சொன்ன? பைத்தியக்காரா பைத்தியக்காரா, எல்லா காரியத்தையும் மொத்தமா கெடுத்துட்ட. இப்ப என்னடா பண்ண போற? என்னடி ஆள் ஆளுக்கு என்னையே திட்டிட்டு இருக்கீங்க? நீ பண்ற வேலைக்கு உன்னை திட்டாம என்னடா பண்ணுவாங்க? பைத்தியம் பைத்தியம், இப்ப என்னடா பண்றது? ஐயோ, ரெண்டு பேரும் ஜாலியா பைக்ல வெளியே போலான்னு கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தேன். மோசமா போச்சு. இதுக்கப்புறம் எப்படியா போக முடியும்? ஐயோ நான் என்னடி பண்றது? சீ, போயா. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு வந்து திட்டிட்டு போறீங்க. என் மூஞ்சில என்ன இடிச்சவா புள்ளன்னு எழுதி வச்சிருக்கா என்ன? ஆளாளுக்கு இப்படி பண்றீங்க? ஐயோ, இந்த பைத்தியக்கார வேற திரும்பவும் வந்துட்டானே. என்னடி அபிக்குட்டி அப்படி பாக்குற? என்ன இப்போ? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். போ. என்ன அபி சொல்லும்? அதுக்குள்ள தூங்க போறியா? நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. ஸ்டார்ட் பண்ணலாமா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சக்தி. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அடியே உண்மையாவே தூங்க போறியா என்ன? ஆமா. அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால என்ன இப்போ? அதான். என்ன இப்போ? சும்மா அதான் இதானு இழுத்துட்டு இருக்காத பத்துக்க. நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஏ பிசாசு, என்னடி பயந்துட்டியா என்ன? நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன். என்னது விளையாட்டுக்கு தான் பண்ணியா? ஐயோ ஆமாடி சொல்லும், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். சரி நம்ம இப்ப வெளியே போலாமா? என்னது இப்ப வா? இப்ப எங்க? ஏ பிசாசு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிரும். வெளியே போனா செம்ம ஜாலியா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாரியா பைக்ல அப்படியே ஒரு அவுட்டிங் போலாம். ஏ சக்தி, ஆமால நான் மறந்தே போயிட்டேன். வெளியே நல்லா இருக்கும்ல? எனக்கு கூட இந்த மாதிரி வெளியெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை. சரி போலாமா அப்போ? சரி அபி, நீ கிளம்பு, நம்ம ரெண்டு பேரும் போலாம். அப்புறம் கார்த்திக்கும் வரேன்னு சொல்லியிருந்தான், அவனையும் கூப்பிட்டு போயிடலாம். சரிடா. என்னடா இப்ப எதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிற? என்னடி சொல்லும், பயந்துட்டியா? நான் எதுக்கு பயப்பட போறேன்? நான்லாம் எதுவும் பயப்படல. ஓ அப்ப மேடம்க்கு பயம் இல்ல. அப்ப இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்படிதானே? தீங்க மோவனே, அடி வாங்காத, ஒழுங்கா ஓடிரு. வெண்ணிலா, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல சூரிய மாமா, நீங்க இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா வெண்ணிலா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் நேத்தே சொல்லியிருந்தேன்ல என் ஃப்ரெண்டுக்கு ரிசப்ஷன் இருக்குன்னு. அதான் அங்க போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி சூரிய மாமா, எனக்கும் தூக்கம் வரலையா, சரி அதான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெண்ணிலா. சொல்லுங்க. இல்ல, இது இது உனக்கு தான் வாங்கினேன். என்னது எனக்கு வாங்குனீங்களா? என்ன இது? வெண்ணிலா, நீயே ஓபன் பண்ணி பாரு. என்ன இது, பார்க்க சுடிதார் மாதிரி இருக்கு. சூரிய மாமா எனக்காகவா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்காங்க? வெண்ணிலா, உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சூரிய மாமா. ஆனா திடீர்னு இப்போ எதுக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன வெண்ணிலா இப்படி கேக்குற? நாளைக்கு நியூ இயர்ல, அதனாலதான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். நல்லா இருக்கு சூரிய மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வெண்ணிலா, இப்ப தூங்க போறியா இல்ல என்ன பண்ண போற? இல்ல தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்கணும். அப்படியா? அப்ப நம்ம வெளியே போலாமா? வெளியே வா? இந்நேரத்துக்கா? ஆமா வெண்ணிலா, அப்படியே பீச் போயிட்டு வரலாம். அங்க நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கும். இல்ல அது இந்த டைம்லயா?
ஆ ஆமா வெண்ணிலா, நான் ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போயிருக்கேன், ஜாலியா இருக்கும். நீயும் வாயேன், நம்ம போயிட்டு வந்துடலாம். ம் சரி. சரி வெண்ணிலா, நீ இந்த சுடிதாரை போட்டுக்கிறியா? இது உனக்கு நல்லா இருக்கும். ம் சரி சூர்யா மாமா. சரி வெண்ணிலா, நீ ரெடியாகு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ம் சரி. ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன வெளியே கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ பிசாசு, இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கடி. அப்படியா? ம் ஆமா பிசாசு, செம்ம அழகா இருக்க போ இன்னைக்கு. சரி சரி, ரொம்ப வலியாத, தொடச்சுக்க. போடி பிசாசு பிசாசு. அப்பவே என்ன அந்த கிளி கிழிச்சிட்டு ரெண்டும் எப்படி நிக்குது பாரு. இந்நேரத்துக்கு என் ஆள் கூட ஜாலியா போயிட்டு இருக்க வேண்டிய நானு இப்படி இவன் கூட வர வச்சுட்டானே. மச்சான், என்ன மச்சான் வந்துட்டியா? வந்துட்டேன்டா வந்துட்டேன். ஹாய் அபி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? கார்த்திக் ப்ரோ, இப்போ ஒரு அரை மணி நேரமா நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் இப்போ வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறனோ எனக்கே தெரியல. அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க அபி சிஸ்டர், இதுக்கப்புறம் தான் நீங்க சூப்பரா இருக்க போறீங்க, ஏன்னா நான் தான் வந்துட்டேன்ல. ஐயோ கார்த்திக் ப்ரோ, உனக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்புயா கொழுப்பு. ஆமா சிஸ்டர். பிரியா, அண்ணா, நீங்களாம் தூங்கலையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடி ஆத்தியே, இவ எப்ப வந்தா? பிரியா, நாங்கெல்லாம் வெளியே ரவுண்ட் அடிக்கலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். என்னென்ன சொல்றேன், நீங்க மட்டும் போறீங்களா? அப்ப நானு? பிரியா, நீயும் எங்க கூட வா, ஜாயின் பண்ணிக்க. சரிங்க. நீ, எனக்கும் ஆசையா இருக்கு வெளியே ரவுண்ட் அடிக்கணும்னு. நானும் உங்களோடவே வரேனே. மச்சான், பிரியாவை எப்படிடா கூப்பிட்டு போறது? பேசாம நம்ம எல்லாரும் கார்லயே போயிடலாமா? கேனப்பைய, இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் புடுங்க முடியாது போலயே. ச்சே, நான் இவன் கூட எப்படியாச்சும் பைக்ல வர்றதுக்கு பிளான் போட்டா இவன் காரை நோட்டிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு சரியான மக்கு 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 பண்றான். டேய், என்னடா சொல்ற? கார்லயா? இல்லடா, இருக்கிற டிராஃபிக்கு கார் எல்லாம் செட் ஆகாது. பைக்ல போறதே கஷ்டம், இதுல எங்க இருந்து கார்ல போறது? இல்ல மச்சான், பிரியாவும் வரேன்னு சொல்றால, அதான் பைக்ல போக முடியாதுல்ல, அதான் கேட்டேன். கார்த்திக் ப்ரோ, உங்க பைக்ல தான் இடம் இருக்குல்ல, நீங்க பிரியாவை கூப்பிட்டு வந்துருங்க. ஐ சூப்பரு. தெய்வமே, என்ன சொன்னீங்க? ஆ ஆமாடா, பேசாம நீயும் பிரியாவும் ஒரு பைக்ல வந்துருங்க, நானும் அபியும் ஒரு பைக்ல வந்துடுறோம். கரெக்டா இருக்கும், நம்ம 4 பேரும் அப்படியே போயிடலாமே. இல்ல மச்சான், அது ஐயோ, அவங்களே கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க, இவன் வேற இங்க நின்னு சீன் போட்டுட்டு இருக்கானே. டேய் மச்சான், டைம் ஆயிட்டே இருக்கு, வா சீக்கிரம் போலாம். சரி மச்சான். எதுடா, ஓகேவா? அடியே, என்னடி பண்ணிட்டு இருக்க? அவங்களுக்கு நம்ம மேல ஏதாச்சும் சந்தேகம் வந்துற போது. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, நீ பண்ற அலம்பல்ல தான் சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதான் அவங்களே பைக்ல கூப்பிட்டு போன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னடா? இதுல வேற உனக்கு கார் வேற நோட்டணுமோ? பெரிய இவன் மாதிரி கார்ல போவோன்னு சொல்ற. கார்ல போறதுக்கு உங்க கூட வரேன், உங்க கூட ஜாலியா பைக்ல வரணும்னு தானே வரேன். இல்லடி, அது சும்மா உன் அண்ணனை லைட்டா போட்டு வாங்கினேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த டிராஃபிக்ல கார்ல போக முடியாதுன்னு எனக்கும் தெரியாதா என்ன? சும்மா அப்படியே போட்டு விட்டேன். அட பாவி. அப்புறம் எனக்கு மட்டும் உன்னை பைக்ல கூட்டு போனோம்னு ஆசை இருக்காதா என்ன? அதான் நானே சும்மா அப்படியே லைட்டா போட்டு வாங்கினேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, ஏதோ ஒன்று. அவங்க வாயாலே உன் கூட பைக்ல வர சொல்லிட்டாங்க, அது வர சந்தோஷம். சரி சரி, வா போலாம். சரி வாடி. கிருஷ்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க இப்படியே என்ன தூக்கி வச்சிட்டு இருப்பீங்க? தயிர் சாதம், நான் காலை முழுக்க உன்னை இப்படியே தூக்கி வச்சுட்டு இருப்பேன்டி. ஐயோ கிருஷ்ணா, அப்படின்னு நடிக்காதீங்க. இந்த டைலாக் ஒன்றும் குறைச்சல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன உப்பு மூட்டை தூக்கி வச்சிருந்தீங்களே, கொஞ்ச நேரம் தான் தூக்குனீங்க, அதுக்குள்ள அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு அப்படியே நடிச்சிட்டு இருந்தீங்க. அடியே, அது வேற இது வேறடி. போங்க கிருஷ்ணா, உங்களுக்கு பேசவே தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, தெரியுமா? என்னடி, உனக்கு திரும்பவும் கிளாஸ் எடுக்கணும் போல, புருஷனை எப்படி கவனிக்கணும்னு? ஐயோ வேண்டாம் சாமி வேண்டாம், ஏற்கனவே எடுத்த கிளாஸே போதும். யா, நான் திரும்பவும் உனக்கு கிளாஸ் எடுக்கவா? என்ன கிருஷ்ணா, நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, சி போங்க. ஐயோ பாடுறா, என் பொண்டாட்டி வெக்கமெல்லாம் படுறா. சி போங்க. வர்றியா? என்ன கிருஷ்ணா? ஒன்றும் இல்லை, சும்மா. கிருஷ்ணா, நம்ம வெளியே போலாமா? என்னது வெளியே வா? வெளியே எதுக்குடி? அது சும்மா அப்படியே ரவுண்ட் அடிக்க போலாமா? எதுக்குடி? இப்போ போக வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். என்ன கிருஷ்ணா, நீங்க எப்படி சொல்றீங்க? நமக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் ஆகி நம்ம செலிப்ரேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் நியூ இயர். அதை நம்ம வெளியே போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம்ல?
தயிர் சாதம், நம்ம ஏன் வெளியில போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும்? பேசாம ரூம்ல இருந்தே நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாமே. கிருஷ்ணா, நீ எதுக்கு பிளான் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நியூ இயர் அப்போ வெளியே சுற்றினா நல்லா இருக்கும்ல, போகலாமா? பிரியா, வேணாடி. இன்னொரு நாள் வெளியே சுத்த போலாமே. இன்னைக்கு எல்லாரும் பைக்ல ஓவர் ஸ்பீட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுலாம் வண்டி ஓட்டிட்டு போவாங்க. நமக்கு சேஃப் இல்ல. நம்ம வீட்லயே இருந்துக்கலாமே. நம்ம வீட்லயே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம். என்ன கிருஷ்ணா, நீங்க பூமர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம வெளியே சுத்த போலாம். என்னது, நான் பூமரா? ஆமாங்க, நீங்க பூமர் தான். சரி, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா. கூப்பிட்டு போலன்னா நல்லா இருக்காது. சரி போலாம். கிருஷ்ணா, உண்மையதான் சொல்றீங்களா? போலாமா? போலாண்டி பொண்டாட்டி, போலாம். ஆனா போயிட்டு வந்து உனக்கு கண்டிப்பா கிளாஸ் எடுப்பேன், புருஷனை எப்படி கவனிக்கணும்னு. ஓகேவா? சீ, போங்கங்க. எந்நேரமும் நீங்க இதுலயே இருக்கீங்க. ஆமா, உனக்கு தான் எதுவும் தெரியலல்ல. அதனாலதான் நான் உனக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் எதுக்கு உனக்கு கிளாஸ் எடுக்க போறேன்? ஐயோ, இவருக்கு அப்படியே எல்லாமே தெரியும். அப்படியே நடிக்காதீங்க, போங்க. சரி, வெளியே போனோம்னு சொல்லல. ரெடியாக்கு போலாம். சரி. வெண்ணிலா, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன். வெண்ணிலா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு, அழகா இருக்க. தேங்க்ஸ் சூர்யா மாமா. சரி, கிளம்பலாமா? சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூ இயரில் உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஹாய் தில்ஷாத், ஹாய் மும்தாஜ், ஹாய் ஸ்வேதா, ஹாய் உமாதேவி, ஹாய் விஜயா, ஹாய் மோனிஷ் கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.